எல்லாம் வல்ல இறைவனை என் மன முடிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தொகுப்பு என்ன அப்படின்னா ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு வருடம் ராசி பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசினருக்கு பார்த்துட்டு இருக்கோம். மேச ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, இந்த 4 ராசிக்குரிய பலாபலங்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ராசியினராக இருந்தால் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு 2024 என்னென்ன மாதிரியான பலாபலங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, சிம்மராசிக்கு 2ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது பகவான், சிம்மத்தில் 2ல் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன அப்படின்னா அவருடைய வாக்குஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பால் செய்ய போகிறார். அவங்க வாய் அதிகமாக எங்கேயும் இது பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதையும் இடம் தெரிந்து பேசினால் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2ல் கேது இருந்தாலே முதல்ல என்ன அப்படின்னா புறம் பேசுதல், மற்றவர்களுடைய பற்றி புறம் பேசுதல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது முதல் நல்லது. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம் இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னா 2ல் கேது வரையில் உங்களை கடன் வாங்க வைக்கும். நிறையா ஒரு தேவைக்காக அந்த செலவு எதுக்கு தான் பணம் வாங்கினா அது எப்படி தான் போச்சுன்னு தெரியாமல் ஒரு கடன் வாங்க வைக்கக்கூடிய நிலைமையை இந்த கேது பகவான் உற்பத்தி செய்வார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்பது முதலில் ஒரு இடத்துல மறைவாக, ஏன்னா 8 என்பது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கு சம்பந்தம். 8 என்பது மறைந்து வாழக்கூடிய தன்மை அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய தன்மை, வெளியிடத்திலிருந்து வசிக்கக்கூடிய தன்மையை ராகு ஏற்படுத்தார். வெளியூர்கள், வெளிநாடுகள் போயிடலாமா, இல்லை வேற இடத்துக்கு போயிடலாமா, இல்லை கொஞ்ச நாள் எங்கே இருக்கணும் யாருக்கு தெரியாமல் இருந்துக்கோமா அப்படின்ற தன்மையை ராகு ஏற்படுத்துவார். 8ஆம் இடத்துல ராகு வந்தது அப்படின்னா உங்களுடைய பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, கர்ப்பப்பையில் கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல குடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் கம்மியாகும். அதை சரி பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இரணியான்னு சொல்லக்கூடிய வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிம்மராசிக்காரங்க இந்த டைம்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய, அதாவது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10க்கு வர்றார். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 10க்கு வரக்கூடிய குரு அவங்களுடைய குருவினுடைய பார்வையால் 2ஆம் வீட்டில் பார்க்கறதுனால கொஞ்சம் அனுகூலமான காலமாக அது இருக்கும். குரு பயிற்சியாகி ரிஷபத்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். குரு கேது வரதுனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடியது. நல்லதும் இருக்குது, அதில் கெட்டதும் இருக்குது. இதில் ரொம்ப எப்படிங்கிறத நாம் பேலன்ஸ் பண்ணால், உங்களுடைய ஜாதகத்தில் கன்னியில் ஏதாவது கிரகம் இருக்குதா, மீனத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதா, ரிஷபத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதான்றதை பற்றி உங்களுடைய பலன்களை உறுதியிட்டு சொல்ல முடியும். பெரும்பாலும் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஒரு தடை தாமதத்தை, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிரியக்கூடிய தாமதத்தை, அல்லது குடும்ப ரீதியாக சில வார்த்தைகளால் நீ இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிற வார்த்தைகளை உங்கள் மீது சொல்லக்கூடிய காலகட்டமாக இது நடக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களை மன அமைதியை, ஒரு இதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு இதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தாட்டபிள் ப்ராசஸை அது கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் 8ல் இருக்கக்கூடிய ராகுனால, 8ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், ஒரு நல்ல ஒரு லக்கபிளான ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலபுருஷனுடைய 12வது வீடு உங்களுடைய ஜாதகத்துக்கு 8ஆம் வீட்டை வர்றதுனால பெரும்பாலும் வெளியே இடத்துக்கு போய் எங்கேயாவது தங்கி இருந்துக்கோமா, இங்கே விட்டு நம்ம போயிடலாம், நம்ம போனால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும், அல்லது குடும்பத்தை விட்டு நம்ம விலகியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினருக்கு அவங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி, அதாவது 6க்கும் 7க்கும் அதிபதியான சனி 7ஆம் வீட்டில் வர்றதுனால குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள கும்பராசியில் வரக்கூடிய சனி பகவானால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படும். அவங்க டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுவும் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது கும்பராசி இருந்தால், சிம்மராசியாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கை துணை கும்பராசியாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காலகட்டமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கும்பராசியில் இப்போ சனி வந்திருக்கிறதுனால வாழ்க்கை துணை என்பது நீங்கள் எதை எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மையை அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அங்கே எடுபடக்கூடியது. அதுவும் இல்லாமல் 6 7க்குள்ள வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை மேல சந்தேகத்தன்மை உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி என்பது அவர் சொந்த வீட்டில் பலமா இருக்கனால அவங்கள நீங்க என்ன பழி சொன்னாலும், என்ன ஜெயிச்சாலும் அவங்கள நீங்க ஜெயிக்க முடியாது. கடைசியில் அவங்ககிட்ட நீங்க சரண்டர் ஆகக்கூடிய தன்மையை தான் அது கொடுக்கும். 8ல் இருக்கக்கூடிய ராகு கெட்ட சிந்தனைகளை,
கெட்ட சகவாசங்களை, கெட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எந்த விதமான கெட்ட சகவாசங்களுக்கும் கெட்ட விஷயத்தை செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா பிரச்சனை என்பதை நீங்கள் தான் அனுபவித்து ஆக வேண்டும். எல்லாமே கிரகத்தின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல மீனத்துல ஏதாவது கிரகம் இருந்தா அதை ராகு எப்ப தொடுதோ அப்போ உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு அந்த அந்த அதை நல்லதையோ கெட்டதையோ உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப அந்த இடத்துல ராகு, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல ஜனகால ஜாதகத்துல சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா, சுக்கிரன் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஜாதகத்தில் ஜனநாள் ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் எதுவுமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் சற்று அமைதியாக இருந்து அதற்கான வழிபாட்டு முறைகள் நீங்கள் கடைபிடிங்க. உங்களுக்கு எப்பயும் சொல்லக்கூடிய ஒரே வழிபாடு என்ன அப்படின்னா சூரியன் வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடை நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பு. அதை சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வம்பு வழக்குகள் வாய்தாகள் அது உங்கள் வாய் மூலமாக ஏற்பட அதிகமான வாய்ப்பு. அதனால் வாயை குறைத்தால் வளமோடு வாழலாம். சிம்மராசியினர் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய வழிபாடு செய்வதும் சாய்பாபா வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இது வந்து சாய்பாபா அந்த மதம் இந்த மதம் எதுவுமே இல்லாமல் ஒரு தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளாசிகள், ஒரு தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அவ்வளோதானே தவிர இதில் மதம் அப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லை. உங்களுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு தினமும் சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்னலின்றி நல்லவையாக வாழலாம்.